இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களையும் மாவு பிசைகிற மிஷினில் சேர்த்து பிசைஞ்சிடலாம். இதுக்கு வந்து தண்ணி 700லேருந்து 750 மில்லிலிட்டர் எம்எல் தண்ணி தேவைப்படும். தண்ணி வந்து நல்லா ஐஸ் கோல்டு வாட்டராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் பப்ஸ் வந்து நல்லா லேயராக வரும். இப்போ வந்து மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் சுற்றும். அப்படின்னா மாவு நல்லா பிசைஞ்சாச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த மாவை எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு டேபிளில் நல்லா மாவு தூவிக்கோங்க. மாவு தூவிட்டு அதுக்கு மேலே இந்த பிசைஞ்ச மாவு வச்சிடலாம். ஏன்னா மாவு தூவலை அப்படின்னா இது வந்து ஒட்டிக்கும் டேபிளில். அதனால நல்லா மாவு தூவிக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பப்ஸ் ரோலர். இது வந்து நடுவில் சுத்தம். இது வச்சு தான் நம்ம பப்ஸ் உருட்ட முடியும். சாதாரண பூரிக்கட்டை வச்சிடல. இப்போ வந்து இந்த மாவை நல்லா விரித்து விட்டுடலாம். மாவை இப்படி நல்லா விரித்து விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு 550 கிராம் பட்டர், அப்படி இல்லைன்னா வனஸ்பதி டால்டா இப்படி ஏதாவது எடுத்துக்கோங்க. இது வந்து பெரிய அளவில், அதாவது 1 கிலோ மாவு அப்படிங்கிறதுனால இது வந்து பட்டர் அதெல்லாம் அதிகமாக தெரியும். இதை வந்து குறைஞ்ச அளவில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கம்மியாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை மடக்கி திரும்பவும் அந்த டேபிளில் மாவு தூவிட்டு இதை கொஞ்சம் விரித்து விட்டுடலாம். மாவு கொஞ்சம் லூஸாக நீங்கள் பிணைஞ்சிங்க அப்படின்னா விரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டப்படும் மாவு விரிக்கிறதுக்கு. இப்படி கொஞ்சம் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த பட்டர் வந்து நல்லா எல்லா பக்கமும் போகிற மாதிரி தட்டி விட்டுட்டு இதை இப்போது விரித்து விட்டுக்கோங்க. இதில் நான் காமிக்கிற மாதிரியே நீங்கள் விரிச்சிட்டு இதை மடக்கணும். இந்த ஸ்டெப், அதாவது நான் காமிக்கிற இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணி 3 தடவை இதை வந்து மடக்கி மடக்கி விரிக்கணும். இப்போ ஒரு பக்கமாக இதை நம்ம மடிக்க போகிறோம். 3 தடவை மடிச்சுட்டு திரும்பவும் டேபிளில் மாவு தூவி இதே மாதிரி விரித்து மடக்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 3 தடவை இதை மாவை ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் மாவு வந்து டேபிளில் தூவிக்கோங்க. தூவிட்டு நம்ம மடக்கின மாவை அந்த டேபிளில் வச்சு நல்ல ஒரு ஈர துணி வந்து நல்ல ஒரு குளிர்ந்த தண்ணியில் முக்கிக்கோங்க. நல்ல ஐஸ் வாட்டரில் முக்கின துணி, அந்த துணியை நல்லா பிழிஞ்சிட்டு இந்த மாவை மூடி வச்சிடலாம். மூடி ஒரு 15லேருந்து 30 நிமிஷம் இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா திரும்ப நம்ம விரித்து பப்ஸ்குள்ளே மசாலா வைக்கலாம். ஸோ 30 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். இப்படி செய்கிறதுனால பப்ஸ் வந்து நல்லா லேயராக வரும். இப்போ ஒரு 1/2 hour இருக்கும். நம்ம இதை எடுத்துட்டு இந்த மாவு வந்து நல்லா விரிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாவை வந்து நல்லா விரிச்சாச்சு. இந்த கார்னர் எல்லா கார்னர்லேயும் நம்ம வந்து கட் பண்ணி விடலாம். கட் பண்ணி அதாவது நல்ல ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு கரெக்டாக அதை கட் பண்ணி விட்டுடலாம். இது வந்து அப்படி அன்ஈவன் எட்ஜஸாக இருக்குது, அன்ஈவனாக இருக்குது. அதனால் ஈவனாக கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணி நல்லா கரெக்டாக ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த பஃப் பேஸ்ட்ரி வந்து இப்படி கொஞ்சம் தடிமனாக இருக்கணும். அதாவது ரொம்ப மெல்லிசாக இருக்கக்கூடாது, இந்த அளவு இருக்கணும். ஸோ இதுதான் வந்து பஃப் பேஸ்ட்ரி. ஸோ இந்த பஃப் பேஸ்ட்ரியை வச்சு பப்ஸ் மட்டும் இல்லை, நிறைய டிஷ்ஷஸ் வந்து நீங்கள் அவனில் வச்சு செய்யலாம். க்ரோஷண்ட் பப்ஸு, அப்புறமா ஸ்வீட் பப்ஸ், இப்படி விதவிதமாக நீங்கள்
செய்யலாம். சரி, இப்போ இந்த பஃப் பேஸ்ட்ரியை உங்களுக்கு தேவையான அளவு, இந்த பஃப்ஸுக்கு தேவையான அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பஃப் வெட்டுறதுக்காக நான் மெஷர்மெண்ட் வந்து ஒரு அட்டையில் வெட்டி வச்சுருக்கேன். இதே அளவில் நம்ம வெட்டிடலாம். இது வந்து பெரிய, அதாவது 1 kg மாவு, 1 கிலோ மாவு போட்டுக்கிறதுனால நான் இந்த மெஷர்மெண்ட் வச்சு வெட்ட போகிறேன். இது வந்து பீஸா கட்டர். இந்த கட்டர் வச்சு தான் கட் பண்ணணும். இந்த கட்டர் வச்சு கட் பண்ணால், அந்த பீஸா கட்டர் வச்சு கட் பண்ணால் தான் கரெக்டான அளவில் வரும். அதாவது கரெக்டாக கட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பப்ஸுக்கு கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மசாலா வச்சு இனி பேக் பண்ணிட வேண்டியதான். இப்போது இந்த பஃப் பேஸ்ட்ரியை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சதுரமான ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த பாக்ஸில் வந்து நல்ல மைதா மாவு வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்ல மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பேஸ்ட்ரியாக நம்ம அதை கட் பண்ண ஒவ்வொரு பேஸ்ட்ரியாக நம்ம உள்ளே வச்சிடலாம். ஸோ இதை வந்து நம்ம நாளைக்கு கூட, அடுத்த நாள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே பேக் பண்ணலாம். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு எடுத்து, அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம பப்ஸ் செய்யும்போது லேயர் வந்து நல்லாவே வரும். ஸோ இது வந்து இதில் ஒரு முக்கியமான ஒரு ட்ரிக்கு. நல்லா அப்படியே மாவு போட்டு அடுக்கிக்கோங்க. இப்போது இந்த பஃப் பேஸ்ட்ரியை நம்ம நல்லா மாவு போட்டு ஒரு பாக்ஸில் வச்சாச்சு. இது நல்லா டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். சூப்பராக லேயர் நல்ல அழகாக வரும். எக் பப்ஸுக்கு நம்ம வந்து இந்த பஃப் பேஸ்ட்ரி வச்சுருக்கோம். இதில் மசாலா வச்சிடலாம். மசாலா வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. மசாலா வச்சதுக்கப்புறமா இந்த 2 எட்ஜையும் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நிறைய டிசைனில், அதாவது உங்கள் விருப்பப்பட்ட டிசைனில் நீங்கள் இதை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணும்போது லைட்டாக தண்ணி தொட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து இதை கூட இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாம் இப்படி ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிட்டு இதை லைட்டாக மேலே தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி அப்படின்னா முட்டை, எக் வாஷ் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் பேக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து வெஜ் பஃப்ஸ் வந்து எப்படி லேயராக வந்திருக்குன்னு பாருங்கள். இது வெஜ் பஃப்ஸ். இது வந்து எக் பப்ஸ். ஸோ இதில் இருக்கிறது வந்து அந்த மீதம் இருந்த மாவு. இது பப்ஸ் கிடையாது, மசாலா உள்ளே வைக்கல, வெறும் பிளேனாக இருந்த மாவு தான். இதை மடக்க ஃபோல்ட் பண்ண கூட இல்லை. அதுவே எவ்வளோ பஃபியாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், மடக்க கூட இல்லை, மடங்கின மாதிரி அவ்வளோ பஃபியாக வந்திருக்கு.